guys, நான் தான் உங்கள் யான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரேசுகி சீசன் 1 எபிசோட் 9 தான் இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். இதுல நிறைய ஹிடன் டீடைல்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. சரி, கொஞ்சம் கூட நேரத்தை வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். எடுத்த உடனே ஜோரோ சுபாகி ரெஸ்டாரண்ட்ல நல்லா என்கரேஜிங்கா வேலை பார்த்துட்டு இருக்கான். ஷபா, என்னப்பா ஜோரோ, இன்னைக்கு எப்படி போச்சு உன்னோட ஃபர்ஸ்ட் டே ஒர்க்கு? ஏதோ இன்னைக்கு ரொம்ப நீ நல்லாவே வேலை பார்த்தப்பா. இன்னைக்கு நீ அட்டன் பண்ண கஸ்டமரே நீ நல்லா வேலை பார்த்தேன்னு சொல்லிட்டு போனாங்க. சும்மா சொல்லாதப்பான்னு ஜோரோ சொல்ல, ஜோரோ கொஞ்சமாச்சும் கான்ஃபிடென்ட்டாக இரு நான் சுபாகி சொல்ல. என்ன பண்ணுறது, எல்லாரும் என்னை விட இங்கே டேலண்டடாக இருக்கீங்க, நான் வெறும் பேக்ரவுண்டு கேரக்டர் தான் நான் ஜோரோ சொல்ல. சுபாகி சோகமாகறா. இன்னைக்கு காலை பொழுது ரொம்பவே நல்லா போகுதுன்னு சொல்லிட்டு ஜோரோ போக, அப்போ ஹீமாவரி ஹே குட் மார்னிங் ஜோரோ சொல்லிட்டு வழக்கம் போல் அடிச்சிடுறா. நான் குட் மார்னிங் சொல்லாமல் யார் சொல்லுவா? ஆமாம், நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, நீ ப்ராக்டிஸ் போலையான்னு ஜோரோ கேட்க, ஹீமாவரி இன்னைக்கு எங்களுக்கு லீவுன்னு சொல்லிட்டு கண்ணை ஒரு மாதிரி ஆட்டிடுறா. இவ போய் தான் சொல்கிறா. சரி, நம்ம ஒன்றா ஸ்கூலுக்கு போகலாம் ஜோரோன்னு ஹீமாவரி சொல்ல, நீ முதல்ல டென்னிஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறான். அதெல்லாம் தெரியும். இது என்ன புக்குன்னு கேட்க, இது ஒன்றும் இல்லையே, நான் சும்மா படிக்கிறேன் அவ்வளோதான், அது கிழிஞ்ச மாதிரி இருக்குது, நீ ஏன் புது புக்கு வாங்க வேண்டியதானேன்னு சொல்ல, அதெல்லாம் தேவையில்லை. ஹே ஹீமாவரி, உன் பிறந்தநாள் வருதுல, உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்ல, உண்மையாவா, தேங்க்யூ ஜோரோன்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறா. அப்பா தப்பிச்சேன். லைப்ரரியில் எல்லாரும் சாப்பிட்றாங்க. அப்போ பான்சி ஜோரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. சன் இருந்துக்கிட்டு, இப்பா பான்சி ஜோரோ கண்டிப்பாக அவனோட பெஸ்ட்டை கொடுப்பான்ப்பா. ஆமாம், ஜோரோ கண்டிப்பாக பண்ணுவான்னு காசுமா சொல்ல, நீங்கள் எல்லாரும் நல்லா கன்வின்ஸ் பண்ணுறீங்கன்னு பான்சி சொல்கிறா. அட்லீஸ்ட் ஹீமாவரியாச்சும் இங்கே இல்லையேன்னு ஜோரோ நினைக்கிறான். எப்பா பான்சி, ஜோரோ அவன் நினச்ச காசு சேர்த்து வச்சிட்டானா, அவன் எப்பயும் போல நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறாப்பா. ஜோரோ இன்னைக்கு நீ என் வீட்டுக்கு வாரியான்னு சுபாக்கி கேட்க, இவ என்ன நினச்சிட்டு இருக்கா, நான் எங்கனாலும் இருப்பேன் நான் ஜோரோ நினைக்கிறான். ஹே நீ இங்கே தான் வேலை பார்க்குறியா, என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் அந்த ரவுடி பண்ணி கேட்க, ஆமாம் எனக்கு சப்போர்ட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்களேடின்னு சொல்ல, எல்லாரும் கடையில் சாப்பிட்றாங்க. ஜோரோ அவங்களுக்கு தேவையானதை செய்கிறான். சரி, நான் இங்கே அப்பப்போ வந்துட்டு போவேன், நல்லா வேலை பாரு, தேங்க்யூ ஜோரான்னு சொல்லிட்டு அந்த ரவுடி பொண்ணு போறா. ஜோரோ நீ ஆல்ரெடி பீரை கையில் வச்சிருக்க, இதை கொண்டு போயிருவியான்னு சுபாக்கி கேட்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, எனக்கு தெரியும் இதை ஹேண்டில் பண்ணிடுவேன்னு. பார்த்தா ஜோரோ ஒரு கஸ்டமர் மேலே பீரை கொட்டிடுறான். இப்படிதான் நீ கஸ்டமர் மேலே பீரை கொட்டுவியா, என்னைய மன்னிச்சிருங்க, நீ எல்லாம் எதுக்கு இங்கே வேலை பார்க்குற, தெருவுக்கு எங்கேயாச்சும் போகலாம்ல, உனக்கு கிடைக்கிற கொஞ்சம் காசையும் நான் தரவிடமாக்குறேன்டான்னு சொல்ல, சுபாக்கி இருந்துக்கிட்டு எங்களை மன்னிச்சிருங்க, இது எங்கள் மேலே தப்பு தான், நாங்கள் அதுக்கு பதிலாக உங்கள் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி கொடுத்துறோன்னு சொல்ல, சரி நீயாச்சும் நல்ல விதமாக நடந்தேன்னு அவன் சொல்லிட்டு போகிறான். ஜோரோ அந்த ஆளு சொன்ன மாதிரி நான்லாம் எதுக்குமே லாக்கியில் தானே நினச்சிட்டு வரான். பான்சி இங்கே நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, அதுவும் உன்னோட ஒரிஜினல் ஃபார்ம்லன்னு ஜோரோ கேட்க, நான் அவங்ககிட்ட மனசு விட்டு பேசணும், அதனால தான் இந்த கட்டப்பில் இருக்கேன். இன்றைக்கி ஜாப் எப்படி போச்சுன்னு கேட்க, ஓ சுபாக்கி எல்லாமே சொல்லிட்டாளா, ஆமாம் ஒருத்தங்கிட்ட திட்டு வாங்கினேன், இப்போ அதுக்கு என்ன பண்ணு கேட்க, பார்ட் டைம் ஜாப்னா அப்படி தான் சில நேரத்தில் இருக்கும், ஆனால் நீ அந்த ஜாப்பை பார்க்குறக்கான ரீசன் தான் எனக்கு பிடிக்கல, எல்லாரும் ஒரு விதத்தில் டேலண்டடாக இருக்காங்க, ஆனால் நீ எதுக்குமே லாய்க்கு இல்லாதனால காரணத்தினால தானே இந்த பிரச்சனையை நீயே முடிக்கணும்னு நினைக்கிற, இந்த தடவை நீ பண்ணுற விஷயத்தில் கைட்னஸ் இல்லை செல்ஃபினஸ் தான் இருக்குது அப்படின்னு பான்சி சொல்ல, போதும் நிறுத்து, உனக்கு என்கிட்ட இது என்ன வேணும், நான் எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன், என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, உங்கூட நான் இருக்கேன், நீ ரொம்பவே நல்ல பையன் ஜோரோன்னு பான்சி சொல்ல, பான்சி போன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அவளும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு போகிறா. எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் ரொம்பவே மோசமானவன் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறான். நான் என்னோட ப்ராமிஸை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு ஜோரோ லைப்ரரிக்கு வந்திருக்கான். பான்சி டோர்னமெண்ட் நெருங்கிட்டு இருக்கு, கண்டிப்பாக என்னோட பெஸ்ட்டு நான் கொடுப்பேன்னு ஹீமாவரி சொல்ல, கண்டிப்பாக ஹீமாவரி நாங்களும் உனக்கு சீரப் பண்ணுவோன்னு பான்சி சொல்ல, தேங்க்யூ ஹீமாவரி இங்கே இருக்கிறனால தான் எல்லாமே ஒழுங்காக போயிட்டு இருக்குன்னு ஜோரோ நினைக்கிறான். ஆமாம் ஜோரோ, அந்த புக்கை நீ படிச்சிட்டியான்னு கேட்க, இப்போ தாண்டி நல்லா போகுதுன்னு சொன்னேன், இன்னும் இல்லை, நீ படிச்சுட்டேனா புது புக்கு வாங்கினே கண்டிப்பாக, சரி நான் கண்டிப்பாக என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன், அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு ஹீமாவரி போகிறா. ஹே சன்சன், என்ன ஜோரோ நீ அவமானப்படுறேன்னு நினைக்காத, சில நேரத்தில் நீ நினச்சது தப்பான முடியலாம், பேஸ்பால் மேட்ச் மாதிரி, கீப் ட்ரைங் மேன், நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பாக நம்மளோட பெஸ்ட்டை கொடுப்போம்னு சன் சொல்கிறான். ஹே ஜோரோ, இன்னுமா நீ வேலை பார்த்துட்டு இருக்க, ஆனால் என்னோட ஷிஃப்ட் இன்னும் முடியலைன்னு ஜோரோ சொல்ல, உன் ஃபேஸை பாரு ரொம்பவே டல்லாக இருக்குது, வேறு எப்படி கஸ்டமர் உன்னை பார்த்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணுவாங்க, வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாரு நம்ம எதுக்காண்டி வேலைக்கு வந்தோன்னு, அப்புறம் பாரு அடுத்த நாள் நீ நல்லா சேர்ஃபுல்லாக வேலை பார்ப்ப ஜோரோன்னு சுபாக்கி சொல்கிறா. என்னடா இதுன்னு ஜோரோன்னு யோசிச்சு வெண்டிங் மிஷின் பக்கத்தில் நிற்க, எக்ஸ்கியூஸ் மீ இந்த மிஷினை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமான்னு ஒருத்தர் வந்து கேட்குறான். சாரி யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்கள் பேஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது, உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமான்னு அந்த பையன் வந்து கேட்க, அப்போது உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்களுக்காக தான் இவ்வளோ இதாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஆமாங்க இது எனக்குள்ளே இருக்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு ஜோரோ சொல்ல, அப்போது உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தேவைப்படுது, ஆமாங்க அது எப்படி செய்கிறது தான் கூட தெரியலை, அதை நான் சொல்கிறேன், ஒரு விஷயம் நமக்கு பிடிக்குதுன்னா நம்ம ட்ரை பண்ணால் தான் தெரியும், அட்லீஸ்ட் அதை நம்ம செஞ்சோமாச்சுன்னு ஒரு திருப்தி கிடைக்கும், ஒருவேளை நீங்கள் ஒருத்தரை ப்ரொடெக்ட் பண்ண நினச்சா நமக்கு என்னாலும் சரி அவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு தான் நம்ம நினைப்போம்னு சொல்ல, இதைத்தான் சன்சான் என்கிட்ட சொல்ல வந்தான். ஆமாம் நீ சொன்ன மாதிரி நான் எதுக்கும் பயப்படாமல் என்னோட ஓன் வேலை ட்ரை பண்ண போகிறேன்னு ஜோரோ சொல்கிறான். நல்லது, என் பேரை சொல்ல மறந்துட்டேன், என் பேர் தான் ஜோரோ, என் பேர் ஹாசுகி, தேங்க்யூ,
நெக்ஸ்ட் டே, ஏய் பான்சி, உன்னை நான் மறுபடியும் கூப்பிட்டதுக்கு என்னை மன்னிச்சிரு. நான் என்னோட ஓன் வேலை ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் பண்ண ப்ராமிஸை மறக்கலை. கண்டிப்பாக நான் உனக்கு ஒரு புது புக்கை வாங்கி தருவேன்னு ஜோரோ சொல்கிறான். ஜோரோ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுன்னு பான்சி சொல்ல, ஜோரோ நல்லா என்கரேஜிங்காக வேலை பார்க்குறான். கஸ்டமர் எல்லாத்தையும் நல்லபடியாக அட்டன் பண்ணுறான். இந்தா ஜோரோ, உன்னுடைய சம்பளம். இது உன்னோட ஹார்ட் ஒர்க்காண்டி தான் கிடச்சிது. நீ நினச்ச மாதிரியே சாதிச்சிட்டேன் ஜோரோன்னு சொல்லி சுபாக்கி கையில் கொடுக்குறா. அப்போ ஹீமாவாரி நம்ம மீட் பண்ணலாமா ஜோரோன்னு மெசேஜ் பண்ணியிருக்கா. சாரி, நான் கொஞ்சம் கூட்டமான இடத்துல இருக்கேன்னு ஜோரோ மெசேஜ் பண்ணுறான். ஜோரோ புக் ஷாப்புக்கு தான் வந்திருக்கான். சாரிப்பா, நீ கேட்ட புக்கு இப்போ தான் ஒரு பொண்ணு வாங்கிட்டு போகிறா, வேற இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. என்னடா இது இப்படி ஆகிருச்சுன்னு ஜோரோ வர, ஜோரோ இங்கே தான் இருக்கியான்னு ஹீமாவாரி கேட்க, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க, இன்னைக்கு நீ ப்ராக்டிக்ஸுக்கு போலியான்னு கேட்க, டடான்னு புக்கை வந்து காட்டுறா. அப்போ அந்த பொண்ணு, நீதானா, நேற்று எங்கே போனேன்னு கேட்க, அவள் ஒரு மாதிரி கண்ணை வச்சுக்கிட்டு எங்கேயும் இல்லையேன்னு சொல்ல, ஜோரோ போய் தான் சொல்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த கிளாஸை ஸ்கிப் தான் பண்ணியிருக்கா. இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ்னு ஜோரோ சொல்ல, பாத்தியா உனக்கு நான் மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கேன். மிச்சம் பண்ணியா? ஆனால் நீ இதை புது ராக்கெட் காண்டி தானே காசு சேர்த்து வச்சுருந்த. அது இந்த அப்படி ஜோரோ, இப்போ ஹாப்பி தானே? இல்லை, நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டென்னிஸ் தான் முக்கியம்னு. ஆனால் நீ கிளாஸை ஸ்கிப் பண்ணியிருக்க. இந்த காசை வச்சு புது ராக்கெட் ஒன்று வாங்கியிருக்கலாம். ஆனால் ஜோரோ, உனக்காக தான் நான் வாங்கினேன். இதை உனக்கு எப்படி தெரியும் இது எனக்கு வேணும்னு? எனக்கு தெரியும் உனக்கு புக்கு முக்கியம் இல்லைன்னு சொன்னப்பே இவளுக்கு நான் போய் சொன்னது தெரிஞ்சிருக்கு. அதைத்தான் நான் சரி பண்ணணும்னு நினச்சேன். நீ ஏன் சோகமாக இருக்க? நீ ஏன் இப்போ என் மேலே கோவப்படுற? ஆமாம், நான் கோவம் படுறேன். டென்னிஸ் மேட்ச் தான் முக்கியம். ஆனால் நீ மேட்சை ஸ்கிப் பண்ணியிருக்க. எனக்கு டென்னிஸ் மேட்செல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு நீ தான் முக்கியம் ஜோரோ. ஆனால் எனக்கு உன்னோட ட்ரீம் தான் முக்கியம். அதுதான் எனக்கு சந்தோஷமே தரும். என்னை மன்னிச்சிரு ஜோரோன்னு ஹீமாவாரி சொல்ல, என்னையும் மன்னிச்சிரு ஹீமாவாரி. நீ எதுக்கு இப்போ மன்னிப்பு கேட்குற? நான் தான் உன்னைய தொந்தரவு பண்ணிட்டேன். நீ ஒன்றும் என்னைய தொந்தரவு பண்ணல. எனக்காண்டி நீ புக்கு வாங்கியிருக்க. நம்ம பழைய நண்பர்கள் தானேன்னு ஜோரோ சொல்ல, தேங்க்யூ சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறா. தேங்க்ஸ் ஹீமாவாரின்னு ஜோரோ சொல்கிறான். மறுநாள் ஹீமாவாரி மேட்ச் தான் போயிட்டு இருக்கு. சஞ்சான் இருந்துக்கிட்டே தோக்கிறதுக்கெல்லாம் கவலைப்படாதான்னு சொல்கிறான். நர்வஸ் ஆகாதான்னு காஸ்மோஸ் சொல்கிறா. இன்னைக்கு நீ வின் பண்ணுறத செலிப்ரேட் பண்ணுறோன்னு சுபாக்கி சொல்கிறா. கண்டிப்பாக நீ தான் வின் பண்ணுவேன்னு பான்சி சொல்கிறா. ஆமாம், கண்டிப்பாக நான் தான் ஜெயிப்பேன். ஜோரோ, நீ யாராச்சும் லவ் பண்ணுறியான்னு ஹீமாவாரி கேட்க, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஃபெவல் டான்ஸ்லேயும் அதே தான். ஆனால் நான் அப்படி சொல்லவே மாட்டேன். என்னது, நீ என்னோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணனால உனக்கு ஒரு ரிவார்ட் தரேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறா. தேங்க்ஸ் ஜோரோ, என்னோட 10% சொல்லிட்டு போகிறா. நான் தோக்க மாட்டேன். நம்ம ஹீமாவாரி ஜெயிச்சதுக்கு எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஹீமாவாரி மாதிரி நானும் என்னோட கோலை ஜெயிப்பேன்னு காஸ்மோஸ் சொல்கிறா. வெயிட்டர், வந்துட்டேன்னு ஜோரோ சொல்ல, என்னோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமான்னு கேட்க, சொல்கிறேன். இந்த புக்கை நீ ஃபுல்லாக படிச்சிட்டியா, எப்படி இருந்துச்சுன்னு பான்சி கேட்க, ஏதோ இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. அதில் ஒரு க்ரீட்டிங்ஸ் இருக்கும். அதில் நான் ஒரு பிரச்சனையில் இருக்கேன், என்னைய காப்பாற்றியான்னு பான்சி எழுதியிருக்கா. அதுக்கு ஜோரோ எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் சொல்கிறான். தேங்க்ஸ் பான்சி சொல்கிறா. நீ அவங்க கூட கலந்துக்கலையான்னு சுபாக்கி கேட்க, நான் இங்கேயே ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறான். நீ இப்படி இருக்கிறது தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி இல்லாமல் ஒரு கான்ஃபிடென்ஸோட இருக்கிற. நான் அன்றைக்கி கேட்டப்போ எல்லாருக்கிட்டையும் ஒரு கோல் இருந்துச்சு. உனக்குன்னு எந்த ஒரு கோல் இல்லாதனால நீ எதுக்குமே லாய்க்கிலன்னு தப்பாக நினச்சிட்டு இருக்க. ஆனால் அவங்க இப்போ எல்லோரும் ஒன்றா இருக்கிற காரணமே நீ தான். எல்லாருக்குமே உன்னை பிடிக்கும் ஜோரோ. உன்னால தான் இப்போ அவங்க ஒன்றா இருக்காங்க. நீ எதுக்கும் லாய்க்கில்லாத நினைக்காதன்னு சுபாக்கி சொல்கிறா. நீ சொல்கிறது உண்மைதான். நானே என்னை குறைச்சி இட போட்டுட்டேன். நிறையா க்யூட் கேர்ள்ஸ் அப்புறம் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. நான் கண்டிப்பாக பேக்ரவுண்ட் கேரக்டர் கிடையாதுன்னு ஜோரோ சொல்ல, உண்மைதான் சுபாக்கி சொல்கிறா. எந்த பிரச்சனை வந்தாலும் நானே சால்வ் பண்ணுவேன். அப்படி தான் நானும் நினச்சேன். உன் ஃப்ரெண்டு சன்னையும் பான்சியும் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டாக மாத்திரியான்னு ஒரு பொண்ணு வந்து கேட்க, இந்த பிரச்சனையை மட்டும் என்னால் சால்வே பண்ண முடியும்னு ஜோரோ நினைக்க, இதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் கதையே வேற லெவலில் இருக்கும். அந்த புது பையன் யார், அவனால் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு நம்ம வரப்போகிற எபிசோடில் பார்த்துக்கலாம். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.